அன்பு கலந்தினிய வணக்கம் எங்கள் உறவுகளே. அட்வொகாட்டாவினுடைய பொருண்மையத்திலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் பேசு பொருளாக ஒரு 2 தசாப்தங்களாகவே நமது தேசம் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு விடயம் சார்ந்து பேசப் போகின்றோம். அதற்காக நாங்கள் இன்று சிறப்பு விருந்தினராக நமது கழகத்துக்கு அழைத்திருக்கின்றோம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சி முகாமையாளர் பிரியதர்ஷினி போல்ராஜ் அவர்களே, வணக்கம். வணக்கம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா, இது செய்திகள்லையும் அதிலேயும் உங்களோட அறிக்கையை பற்றியெல்லாம் கேட்டிருக்கிறேன். சாதாரண பொதுமக்களுக்கு இது என்ன நிறுவனம், ஏன் இலங்கையில் இது இருக்க வேணும், இதுன்ற செயற்பாடு என்ன, இப்படியான பல கேள்விகள் இருக்கு. அதை நான் அதே முதல் கேள்வியாக உங்களுக்கு போடுறேன். டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் என்றது உலகளாவிய டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனலினுடைய ஒரு அத்தியாயம்தான் இலங்கையில் செயல்படுது. இது பிரதானமாக டிரான்ஸ்பரன்சி என்று சொன்னாலே அது வெளிப்படைத்தன்மை என்றதற்கான ஆங்கில பதம். அது என்ன வெளிப்படைத்தன்மை? வெளிப்படைத்தன்மை என்றால் அதாவது பொது செயற்பாடுகளில் எந்த ஒரு செயற்பாட்டையும் அல்லது எந்த ஒரு முடிவையும் நோக்கி போகும்போது அது வெளிப்படைத்தன்மையுடன் எல்லா ப்ரோசஸும் அந்த செயல்முறைகள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டுமென்றதை வலியுறுத்துறது தான் அந்த வெளிப்படைத்தன்மை என்றது குறிப்பிடுது. அப்போ அந்த வகையில் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா எங்களது நிறுவனம் 4 பிரதான துறைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செயற்பட்டு கொண்டு வரோம். அதாவது பொதுத்துறை, அரசுத்துறை, அரசியல் துறை, சமூகத்துறை, தனியார் துறை. இப்போ இந்த 4 துறையும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சது. இந்த லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிக்கிறதுக்கு இந்த 4 துறையும் பிரதான துறைகள் என்று நாங்கள் கருதுகிறோம். பொதுத்துறை, அரசியல் துறை, சமூகத்துறை மற்றும் தனியார் துறை, இந்த 4 துறையிலையும் நாங்கள் தனியார் இலகுவா பிடிக்கலாம். சமூகம், பொது, அரசியல், இது 3 எப்படி பிரிப்போம்? பொதுத்துறை என்றைக்குள்ள நாங்கள் பிரதானமாக பார்க்குறது அரச நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள், பொதுத்துறையோடு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள். அப்போ அது அன்றைக்குள்ள அதனுடைய செயற்பாடுகள், அதில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் போன்ற விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கப்படுது. அப்போ அந்த விஷயங்களோட எப்படி ஊழல் பிணைஞ்சிருக்கு, அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்ன்றது சம்மந்தமாக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். அதில் உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லப்போனால் பொதுத்துறையில் காணப்படுகின்ற அதாவது கொள்முதல் நடைமுறைகள் காணப்படுது. இதில் பெரும்பாலும் ஊழல் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த விடயங்கள் சம்பந்தமான விழிப்புணர்வை அந்த பொதுத்துறை சார்ந்தவர்களுக்கு வழங்குறது. அதே நேரத்தில் நாங்கள் பிரதானமாக இந்த ஊழலை, லஞ்சத்தை கட்டுப்படுத்துறதுல தகவல் அறியும் உரிமை சட்டத்தை ஒரு பிரதான கருவியாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வரோம். மக்களுக்கும் அதை நீங்கள் கேட்டீங்க தானே, 4 துறை, சமூகத்துறை. இப்போ பொதுமக்களை நாங்கள் மட்டும் செயற்படுறது இல்லை, பொதுமக்களும் எப்படி இதுக்கு எதிராக குரல் கொடுப்பது அல்லது செயற்படுவது என்பது தொடர்பாக பொதுமக்களையும் விழிப்புணர்வு செய்கிறது அந்த சமூகத்துறையினுடைய ஒரு பணியாக நாங்கள் மேற்கொண்டு வரோம். இது எங்களுடைய தனிப்பட்ட நிறுவனம் சார்ந்தது மட்டுமில்லை, ஏனைய நிறுவனங்களுடனும் பொதுமக்களுடனும் இணைஞ்சு தான் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். அதுதான் எங்களுடைய இறுதி இலக்காக இருக்குது. சரியா? அப்போ அந்த அடிப்படையில் பொதுமக்களோட இணைஞ்சு வேலை செய்கிறோம், பொதுத்துறையினரோட இணைஞ்சு வேலை செய்கிறோம். இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறலை வலியுறுத்துறதுக்காகவும் அதை நிலைநிறுத்துறதுக்காகவும் இந்த பொது நிறுவனங்களில் அவங்களுக்கான பயிற்சிகளை வழங்குறது நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதே நேரத்தில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு கடப்பாடு காணப்படுகிறது. இந்த பொது நிறுவனங்கள் தங்களுடைய தகவல்களை நாங்கள் கேட்க முதலேயே தாமாக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. அதன் ஊடாக அவர்கள் என்ன செய்யலாம்டா, தங்களுடைய இந்த பொறுப்புக்கூறல் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்துறதுக்கான ஒரு கருவியாக அதை பயன்படுத்தலாம். அந்த விடயத்தை வலியுறுத்துறதுக்கு அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை வழங்குகிற நேரத்தில் அதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு அவங்கள வலுவூட்டல் செய்கிறோம். அப்போ பொதுத்துறை தனியார் சமூகத்துறையும் அதே நேரத்தில் தனியார் துறை அப்படின்னு சொன்னால் தனியார் துறை நிறுவனங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொதுத்துறையோட பெரும்பாலும் இந்த தனியார் துறை நிறுவனங்கள் இணைஞ்சு கொள்ளுது. நான் சொன்ன முதல் மாதிரி கொள்முதல் நடைமுறைகள், பல்வேறு விடயங்கள், மூலதன ஒதுக்கீடுன்னு சொல்லப்படுகின்ற அரசினுடைய பிரதானமான நிதி
நிதி என்ன இது செலவுக்கு ம். அடிப்படையாக அதுக்கான ஆக்க அமைப்புகளை எல்லாம் உருவாக்குறது வந்து தனியார் நிறுவனங்கள் தான். தனியார் அங்கே நிறுவனம். தான் அப்ப டெண்டரே வருது. டெண்டர் ப்ராசஸ் அந்த கொள்முதல் நடைமுறைகள் நான் சொன்னது போல கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றுறதுல அதை சரியாக செயற்படுத்துறதுல வந்து பிரதான பங்கு காணப்படுகிறது. அப்ப தனியார் துறை தான் இத அ அ அ பொதுத்துறையோட இணைஞ்சு செயற்படுற நிறைய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. உதாரணமாக வீதி அபிவிருத்தி அல்லது வீதி நிர்மாணப் பணிகள் சம்பந்தமான பணியா இருக்கலாம். அல்லது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில அந்த நிறுவனத்த ஆட்டோமொபைல் பண்றது அல்லது தரவுகள டிஜிட்டைஸ் பண்றது போன்ற நடைமுறைகள செயற்படுத்தும்போது, அந்த பொதுத்துறை வந்து இந்த தனியார் துறையோட இணைஞ்சு செயலாற்றும். அப்ப அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல அவர்களுடைய வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல், அ அவர்களது அந்த ஒப்பந்தங்கள், இது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக நாங்க தனியார் துறையையும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு செய்து கொண்டு வாரோம். அதே நேரத்தில தனியார் கம்பெனிகள் தங்களுடைய கொள்கைகள் அல்லது அவர்களுடைய அறிக்கையிடல்ல வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துறதுக்காக அல்லது அ லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்காக அவர்களுடைய நிறுவனம் சார்ந்து அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அவர்களுக்கு பரிந்துரைகளை வழங்குறது, ஆலோசனைகளை வழங்குறது, அதே நேரம் அவர்களுடைய நிறுவனத்தினுடைய கொள்கை, விதிமுறைகளை மேம்படுத்துறதுக்கும் நாங்கள் அந்த வகையில உதவி செய்து கொண்டு வாரோம். அப்ப அந்த வகையில தனியார் துறையோட நாங்க இணைஞ்சு செயற்படுறோம். அடுத்தது இந்த பெரிய பெரிய விஷயம். அடுத்ததா சொல்ல போறது அந்த பெரிய விஷயம் என்ன? அரசியல் துறை. அப்ப அரசியல் துறை என்றைக்குள்ள இப்ப எங்களுடைய சட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்ப அரசியல் துறை என்றதுல நிறைய விடயங்கள் உள்ளடக்கப்படுது. அதுல நாங்க பிரதானமாக இந்த சட்ட மூலங்கள், இந்த இப்ப நாங்க கதைக்க போற சட்டம் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட், ஊழல் எதிர்ப்பு சட்டமா இருக்கலாம், பகிரங்க நிதி முகாமைத்துவ சட்டமா இருக்கலாம், அதே நேரம் தகவல் அறியும் சட்டம், இப்படி நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு இருக்குது. இது சட்ட மூலங்களாக இருக்கும் பொழுது, இது எவ்வாறு இந்த லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பிரிவுகள் அல்லது அ வகைகள் இருந்தால், அது சம்பந்தமாக எங்களுடைய அ மதிப்பாய்வுகளை வழங்குறது. அது இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் தொடர்பாகவும், அது சட்டமூலமாக இருக்கிற காலகட்டத்தில எங்களுடைய நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை வழங்கியிருந்தது. அப்ப அந்த பரிந்துரைகள் வந்து அ இந்த சட்டத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு எங்களுடைய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அப்ப இந்த விஷயங்கள் எப்படி அரசியல் துறையோட சம்மந்தப்படுதுன்னு சொன்னா, பாராளுமன்றத்தில இந்த சட்டமாக நிறைவேற்றும் பொழுது, இது சார்ந்த விடயங்களை பரப்புரை செய்வதற்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாக இதை பரப்புரை செய்து, அது அந்த சார்ந்து அந்த விடயங்களை முன்னகர்த்துவதற்கு, அவர்களை வலியுறுத்துவதற்காக அவர்களை இது தொடர்பாக அறிவூட்டல் செய்து அந்த விடயங்களை கொண்டு செல்வது உண்டு. அதே நேரத்தில பாராளுமன்ற மட்டத்தில் மட்டும் இல்லாமல், அதுக்கு கீழேயும் இப்ப உள்ளூராட்சி மன்றங்களா இருக்கலாம், மாகாண சபையா இருக்கலாம், அந்த உறுப்பினர்களையும் இந்த அ ஊழலுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பாக அவர்களை பயிற்றுவிக்கிறது. எவ்வாறு இந்த சிறந்த நடைமுறைகளை கையாளலாம்? எவ்வாறு அம் அ இந்த செயற்பாடுகளை கொள்முதல் செயல்பாடுகளா இருக்கலாம், ஏனைய நடைமுறைகளா இருக்கலாம், தகவல்களாக இருக்கலாம், எவ்வாறு பகிரங்கமாக வெளிப்படுத்துவது, எவ்வாறு சரியான முறைகளை பின்பற்றுவது, பொறுப்புக்கூறலை எவ்வாறு இன்னும் மேம்படுத்துவது என்பது தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு பயிற்சிகள், வலுவூட்டல் போன்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கூடாக செய்து வருகின்றோம். இது தனி அரசியல் துறை. இவ்வாறு 4 துறைகளோடையும் எங்களுடைய முன்னெடுப்புகளை நாங்கள் சமூகத்துறையில நாங்கள் பொதுமக்களை விழிப்புணர்வு அடையச் செய்கின்ற அதே நேரத்தில, பெரும்பாலும் நான் சொன்னது போல தகவல் அறியும் உரிமைச் சட்டம் வந்து இந்த இந்த ஊழலை, லஞ்சத்தை இல்லாதொழிப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பிரதான கருவியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் பொதுமக்களை விழிப்புணர்வு செய்வது, இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராகவும், அதே நேரம் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பாகவும் அவர்களை வலுவூட்டுவது சமூகத்துறை சார்ந்த எங்களது கடமையாக காணப்படுகின்றது.
முதன் முறையாக நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பரிசு தரணும் என்ன? என்ன பரிசு? இந்த நிறுவனத்தை பற்றி முழுமையாக மக்களுக்கு அறிய கொடுத்துருக்குறீங்க. இப்போ அவர்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சந்தேகம், ம். எல்லாருமே சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீலங்கான்றது என்ன? இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் விட இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆய்வு நிலை சார்ந்த ஒரு நிறுவனம். ஏனென்றால் அந்தந்த பகுதி ஆட்களுக்கு போகிறதுக்கு முதலே அது சார்ந்த மிகப்பெரிய ஆய்வு. ஆகவே இது வந்து கூடுதலாக புத்திஜீவிகளுடன் செயற்படுகின்ற ஒரு ஒரு நிறுவனமாகவும் அந்த கருதுகோள்களை பதிவு செய்கின்ற ஒரு பெரும் தொகுப்பாகவும் தான் உங்களுடைய கூடுதலாக இருக்கும். இலகுவாக இதை கொண்டு போய் கொடுக்கறது என்பது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. அதுதான் அந்த பிரச்சனை. இப்போ நாங்கள் இந்த பொருண்மையம் அட்வொகேட்டா என்று சொல்லி பெரும் பொருளாதார கொள்கைகளை மக்களுக்கு அட்வொகேட் பண்ணுறது, இலகுவாக கொண்டு போய் சேர்க்கிறது எங்களோட கடமை. அதுதான் நாங்கள் இப்போ அதைத்தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதுதான் உண்மையாகவே இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீலங்காவினுடைய கடமை. இப்போ நீங்கள் சொல்லியிருந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ ஆக்ட், பிறகு இன்னொன்று சொல்லியிருந்தீங்க என்ன என்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டம், இதை விட இன்னொன்று நிதி முகாமைத்துவ சட்டம். இப்போ இதெல்லாம் நான் உண்மையாகவே கேள்விப்படுறேன். ஒரு 15 வருஷமாக கேள்விப்படுறேன். அதாவது நான் நினைக்கிறேன் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீலங்காவுக்கு முன்னுக்கே இந்த சட்டங்கள் முன்கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூட பார்லமெண்ட்டில் ஏலவே பேசப்பட்டிருந்தன. அதை நடைமுறைப்படுத்தலாம தான் அதுக்கு இப்படி வழிப்பாரியான நிறுவனங்கள் எல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தான் நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஏதோ தனிப்பட்ட ரீதியில் இன்றும் அவை முழுமையடைந்தது போன்ற ஒரு அமைப்பு எமது நாட்டில் இருந்ததா எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஏன் எங்களுக்கு இதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குன்றது நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இவ்வளவு சட்டம் இருக்கு, ஆனால் கட்டுப்படுத்த முடியலையே. நான் நினைக்கிறேன் அந்த சட்டங்களை மக்கள் மத்தியில் அது தொடர்பான விழிப்புணர்வு அல்லது இந்த சட்ட விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது ஒரு காரணம். அடுத்தது மிக பிரதான காரணமாக நான் நினைக்கிறது என்ன சொன்னால், இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்கிறார்களா என்ற கேள்வி. அப்போ இந்த மாதிரி சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்கள் அதை சரியாக செய்கின்றனவா என்பதை கண்காணிப்பதற்கு எங்களை போன்ற நிறுவனங்கள் கட்டாயம் அவசியம். நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை மட்டும் குறிப்பிடவில்லை, பொதுமக்களும் தங்களை ஒரு கண்காணிப்பாளர்களாக இதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா? அதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு டூல் நான் முதல் குறிப்பிட்டது போல இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். அப்போ அது கூடாக அவங்களும் அதை கண்காணிப்பு செய்யலாம். பெரும்பாலான இப்பொழுது அந்த விடயங்களை தொடர்பாக அறிந்திருக்கிறார்கள், அதை பயன்படுத்தி வருகின்றார்கள். அதை பயன்படுத்துவதனூடாக சில விடயங்களை நடைபெறாமல் தடுத்திருக்கிறார்கள். இந்த லஞ்சம் ஊழல் போன்ற விடயங்களை தடுத்திருக்கிறார்கள். அப்போ மக்கள் இன்னும் அது தொடர்பாக வலுப்பெற வேண்டும். அப்போ இந்த நிறுவனங்கள் எங்களை போன்ற சிவில் சமூக செயற்பாட்டு நிறுவனங்களாக இருக்கலாம், சிவில் சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம், அல்லது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், அவ்வாறானவர்கள் இது தொடர்பான கண்காணிப்பை செய்து கொண்டிருக்க வேண்டும். இது சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதை பயன்படுத்த வேண்டும். உண்மையிலே பிரியா, நான் உங்களோட கேட்கக்கூடாது, அந்த கேள்வி கேட்டுக்கூடாது. எனக்கு தெரியும், ஒரு தலைமை நீதிபதியில் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கட்டுப்படுத்தப்பட இல்லை, அதான் யதார்த்தம். ஆனால் நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டதுக்கு மறுபுறம் இருந்தது என்னன்னா, நீங்கள் 4 பிரிவுக்கு நீங்கள் வந்து உங்களோட செயற்பாடு சார்ந்த அறிவுரை செய்துகிறது. இந்த 4 பிரிவின் தான் சமூகமே. இந்த 4 பிரிவினுடைய வலுதான் நாங்கள் இன்றைக்கு பேசுகிறது. இந்த எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்குது. நாங்கள் தனியே மக்களை தனிமைப்படுத்தி விட்டு அரசியல்வாதிகள் பிழை, அரசியல்வாதிகளை தனிமைப்படுத்தி பொதுத்துறை பிழை, பொதுத்துறை தனிமைப்படுத்தப்பட்டு மற்றதை சொல்றீர்கள் தனியார் நிறுவனம் பிழை, இப்படி சொல்ல முடியாது. இலங்கையில் எல்லோரும் ஏதோ ஒரு வழிவகையிலே தனக்கான அட்வான்டேஜ், தனக்கு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் இந்த சட்டங்கள் இருக்கிற ஓட்டைகள் அத்தனையையும் அவர்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியலையோ, இதுதான் யதார்த்தம். அப்போ நாங்கள் உங்களை போன நிறுவனம் என்ன செய்யுது, இந்த சட்டத்தின் ஓட்டையை வைத்துக்கொண்டு தப்புபவர்களை குறைந்தபட்சம் அழுத்தம் கொடுத்து 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 இந்த ஊழலை மிக பாரிய அளவில் குறைப்பதற்கான மிக உன்னதமான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த யதார்த்தம். அதற்கு நீங்கள் எவ்வளவோ செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க தெரியுது. இப்போது நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் தொடர்ந்து செய்த இந்த
உங்களோட அட்வொகேட் மக்களுக்கு செய்திருக்கிறீர்கள். இதன் பலனாக இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட்டது என்று மக்களுக்கு இது விழிப்புணர்வு அடையப்பட்டிருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அஹ், ஓ நிச்சயமாக. அதாவது ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய பாத்திரத்தை இப்போ நான் முதல் குறிப்பிட்டது மாதிரி இது வெறுமனே எங்களுடைய நிறுவனம் சார்ந்து தனியாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு முயற்சி கிடையாது. இது ஒரு கூட்டு முயற்சி. ம். கூட்டு முயற்சி தனியாக மட்டும் இதை அடைந்து விடவோ அல்லது வெற்றி காணவோ முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சி. அந்த வகையில் எங்களுடைய பங்குதாரர்கள் நான் முதல் குறிப்பிட்டது போல அந்த 4 துறையினரும் இருக்கிறாங்களே, அந்த 4 துறையினரும் எங்களோட சப்போர்ட் பண்ணி, எங்களோட ஒத்துழைத்து இந்த விடயத்தை கட்டியெழுப்புவதற்காக அல்லது இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் செயற்பட்டு கொண்டு வருகின்றோம். அப்ப அந்த அடிப்படையில் என்னிடம் அந்த கேட்டால் அடிப்படையில் என்னிடம் கேட்டால் இதுவரை வந்த தேர்தலில் இறுதியாக ம். உங்களுடைய செயற்பாட்டினுடைய உன்னதத்தன்மை எங்கே தெரிய வேண்டும்? மக்களிட விழிப்புணர்வு. அது எதிலே தெரிய வரும்? மக்களிட தெரிவிலே தெரிய வரும். மக்களுடைய தெரிவு என்பது எதிலே இருக்கிறது? தமக்கான வாக்குரிமையில் இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் அது மிகச் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறன்றதை தான் இன்னைக்கு அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏனென்றால் லஞ்சம் என்ற ஒரு பெரிய விஷயமே இறுதியாக நடந்த தேர்தலினுடைய மிகப்பெரிய பேசுபொருள். இதற்கு முன்னர் இனவாதம் அப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் இருந்தன. ஆனால் இறுதியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பொது தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், பேசப்பட்ட மிக முக்கியமான விடயமே இந்த ஊழல். இந்த ஊழல் தான் மிக முக்கிய தலைப்பாக வந்தது. அப்போ மக்களிடையே அது மிகப்பெரிய அளவிலே போய் சேர்ந்திருக்கு. அவர்களுக்கு அறிவு இருந்திருக்கு. ஆகவே நீ உங்களுடைய செயற்பாட்டுக்கு ஒரு ஓரளவு உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு நிகழ்காலத்தில். அதாவது இது ஒரு இப்ப நேர்முகம். நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்றால், எங்களுடைய நிலைப்பாடு என்னென்று சொன்னால், எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும், இல்ல எந்த நாங்க ஒரு அரசாங்கத்தை பற்றி சொல்லல. நான் எந்த சொன்னது ஒரு ஒன்றுதான். எந்த என்னண்டா ஒரு இல்ல நான் சொன்னது எந்த இல்லை. ஒரு நான் அதை யார் சொல்லல. ஆட்சியில் நான் அதை சொல்லல. வந்தாலும் அதை நான் திருத்துறேன். நான் சொல்றேன் என்னண்டா ம், இந்த இவ்வளவு காலமும் தேர்தலில் பேசுபொருள் ஒன்று ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பேசுபொருள் இருந்திருக்கும். இனவாதமாக இருந்திருக்கும், யுத்தம் இருந்திருக்கும். இறுதியாக வந்த அத்தனை தேர்தல்கள் 3 தேர்தல்கள், உள்ளூராட்சி சபை, ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், 3மே தலைப்பை வைத்தது என்னன்னு கேட்டால் லஞ்சத்தை, இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று வைத்தது. இதிலே எந்த எந்த அரசு ஊழல் செய்தது, எந்த அரசு என்றது செய்யலைன்னு நாங்க பேச இல்லை. தலைப்பு. ஆகவே அது மக்களிடையே போய் சேர்ந்திருக்கிறது என்றதை நான் யார் சொல்றேன். ஆட்சிக்கு அவ்வளவுதான். வந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு என்னென்றால், ஒரு கண்காணிப்பு நிறுவனமாக, ஒரு வாட்ச் டாக் போல மக்களும் இந்த நிறுவனங்களும் இதை கண்காணிக்க வேண்டும். எல்லா விதமான செயற்பாடுகளிலும், அதாவது வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்களில் அனைத்திலுமே சமகாலத்திலும் அதை நாங்கள் செய்து செயற்பட கொண்டிருக்கின்றோம். செயற்பட சமகாலத்திலும் வேண்டும். அதை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உங்களுடைய கருத்தினுடைய ம். பிரதிபலிப்பு. இப்போது இந்த பிரதிபலிப்போடு ஒரு கேள்வி வருகிறது. இலங்கையில் 2 நாங்கள் சொன்னோம், ஊழல் ஒழிப்பு சட்டம், இன்னொன்று நிதி முகாமை சட்டம். இதில் முரண்பாடு இருப்பது போன்று தெரிகிறது. இது பற்றி உங்கள் பார்வை என்ன? இதில் ஏதாவது சிக்கல் மிகவும் இருக்கிறதா? அதாவது மிகவும் இலகுவான மொழியில் குறிப்பிடுவதென்றால், நான் முதல் குறிப்பிட்டது போல இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்கள் ம். இருக்குத்தானே. அப்ப அந்த நிறுவனங்களுக்கு இந்த சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கு வழமையாக என்ன நடக்கிறது, பொதுவாக எல்லா சுயாதீன ஆணைக்குழுக்களும் காணப்படும். ஆனால் அவர்களுக்குரிய நிதி சுயாதீனத்தன்மை எங்கோ ஏதோ ஒரு வகையில கட்டுப்படுத்தப்படும். ம். ஆனால் இந்த சியபோக் என்று சொல்லுவோம். இந்த லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுன்றது தான் இந்த சியபோக். அதுதான் இந்த ஊழல் ஒழிப்பு தொடர்பான விடயங்களை, விசாரணைகளை மேற்கொள்வதற்கான அதிகாரம் கொண்ட சுயாதீன ஆணைக்குழு. அப்ப இப்ப இந்த இந்த ஆணைக்குழுவுக்கு ஒரு எப்படி தெரிவு செய்யப்படுகிறது பிரியா? இது வந்து அம், அ, அரசியலமைப்பு பேரவையினூடாக தான் தெரிவு செய்யப்படுகின்றது. அப்ப இதுக்குரிய நிதி அந்த சட்டத்தில் அது 2023ஆம் ஆண்டின் ஆம், ஊழல் ஒழிப்பு சட்டம்ன்றது குறிப்பிடுது என்னன்னு சொன்னா, அதனுடைய நிதி வந்து பாராளுமன்றத்தால திரட்டப்பட்டு, பாராளுமன்றத்துக்கு ஊடாகத்தான் அது உறுதிப்படுத்தப்படும்ன்றது.
ஆனால் இந்த பகிரங்க நிதி முகாமைத்துவ சட்டம், அதுக்கு பிறகு வார நிதி முகாமைத்துவ சட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதில சின்ன ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துது. அதாவது அது அமைச்சரவைக்கு ஊடாக நிதி பொறுப்பாக்கப்பட்டு அதனூடாக உறுதிப்படுத்தப்பட வேணுமென்றது. இதில என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய நிதி சுயாதீனத்தன்மை இப்ப ஊழல் சம்பந்தமான அரச நீங்க சொல்றது சரி. சொல்றது விளங்குது என்ன? விளங்குது. அப்ப அதுல நிதி சுயாதீனத்தன்மை இழக்கப்படும். இப்ப இது தொடர்பாக எங்களுடைய நிறுவனம் வந்து மனு தாக்கல் செய்திருக்கின்றது. இப்ப எளிமையா சொன்னா, நானும் பிரியாவும் தான் அரச நிறுவனம். இப்ப அரசம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப நாங்க வந்து ஒரு செயற்பாட்டை செய்ய வேணுமா இருந்தா, நானும் பிரியாவும் தான் அதுக்கான கட்டுமானத்தை செய்ய போறோம். அதுல நாங்க தவறு இழைக்கிறதா இருந்தா, நாங்க தான் முடிவெடுக்க போறோம். அப்ப நாங்களே எங்களுக்குள்ள இருக்கிற அமைச்சரவைக்கு போய் அங்கீகாரம் கொடுக்கிறதா இருந்தா, நாங்க தவறு செய்யறதுக்கு வழிவகை செய்வதற்கு போன்ற அமைப்பை போன்ற ஒரு கொடுத்து விடும். கொடுத்துவிடும். அதான் நாங்க பிரச்சனை. அந்த ஆகவே நிதி சுயாதீனம் சுயாதீனம் இல்லாம அதில் போயிடும். பாதிக்கப்படுகின்றது. பாதிக்கப்படும். அங்கதான் அந்த பிரச்சனை அந்த தொடருது. அந்த பிரச்சனை காணப்படுகிறது. இப்ப இதை எப்படி மாற்றி அமைக்கலாம்? நல்ல அழகான ஒரு இது பதில தந்திருக்கீங்க. இது ஒரு நிச்சயமாக யோசிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது எந்த அரசா இருந்தாலும் நீங்க சொல்றது அதுதான். ம். எந்த அரசும் ஊழல் செய்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பையும் பெறக்கூடாது. அப்படி இருந்தால்தான் மக்களுக்கான நியாயம் சரியா இருக்கும், அறம் சரியா இருக்கும்னு சொல்றீங்க. அப்ப என்ன செய்யலாம் இதுக்கு? இது தொடர்பாக அந்த நிதி சுயாதீனத்தன்மையை வழங்கக்கூடிய வகையில அந்த சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் அதுக்கு காணப்படுகின்ற ஒரு பிரதான வழிமுறை. அந்த அதுக்கான பிரிவு வாய்ப்புகள் இலக்கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அ இப்ப வாய்ப்புகள் இருக்கா? அது சார்ந்து நேர்முகமான என்ன அசைவுகள் நடைபெறுகிறது என்று அது நிச்சயமாக அவ்வாறு மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ம். இப்ப இந்த நிதி முகாமைத்துவ சட்டம் என்றது எதுக்காக கொண்டு நியாயமா வரப்படுது? இருக்கும். நியாயத்துவமா இருக்கு. அதாவது சரியான முறையில நிதிய முகாமை செய்யறதுக்கும், அது சரியான முறையில பகிர்ந்தளிக்கப்படுவதற்கும், அந்த பொது நிதி சரியாக பயன்படுத்தப்படுவதற்கும் என்ற அந்த நோக்கம் வந்து சரியான இலக்கை அடையறதுக்குண்டா, அது சரியான பாதையை நோக்கி செல்ல வேண்டும். சரி, நீங்க சொல்றது சரி. அப்ப இது இது தொடர்ந்தும் நீங்க அழுத்தம் கொடுத்து இது நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யலாம்? சர்வதேச அழுத்தங்கள் ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போது இலங்கையில வந்து இலங்கையில நிதி தவறான முறையில் பயன்படுத்தியமையால் பண வீக்கம் அதிகரித்ததனால் மக்கள் இன்னல்கள் வாரதை தடுக்கிறதுக்கு IMS சர்வதேச நாணய நிறுவனம் போன்ற அமைப்புகள் உள்வந்து சில அழுத்தங்கள் கட்டுப்பாடுகள் கொடுத்து செய்கிறது மாதிரி இப்போ இந்த மாதிரி சட்டங்களை செய்யாமல் நாங்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்கவும் இல்லாது தானே. இதில் தானே எல்லாம் இருக்கு. ம். அப்போ இந்த அடிப்படையில் இப்போ இவங்க செய்யாட்டி யார் அதை செய்விக்கிறது? இது ஒரு கேள்வி தானே. அப்போ இதுக்கு ஒரு அமைப்பு இருக்க தானே வேணும். ஏனென்றா நான் இப்போ கேட்குறது உங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசுறது மூலமாக நாங்கள் இதனை நியாயப்படுத்துகிற என்னன்னா, இதே தான் கடந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன இல்லையா? தொடர்ந்து இதே தான். ஆனால் தற்போது நடைபெறக்கூடியது நீங்கள் சொன்னது போல, அதாவது வெளிப்படைத்தன்மை ஓரளவு தெரியக்கூடியதாக இருந்தாலும் கூட 100% வெளிப்படைத்தன்மை என்பது வந்து செய்யத்தான் தெரியும். அப்போ இதுக்கு ஒரு முடிவு வேணும். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும். அது என்ன? இந்த கேள்வி ஒன்றை வச்சுக்கொள்வோம். நாங்கள் படத்துக்கு வருவோம், நாங்கள் அதை வச்சுக்கிட்டு வருவோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இலங்கையினுடைய ஊழல் இப்போது நடைமுறையிலே வந்து ஊழல் எந்த நிலையில் இருக்கிறது? இலங்கை என்ற ஒரு நாட்டிலே ஊழல் எந்த நிலையில் இருக்கிறது? எவ்வாறு பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆளுகையில் இப்ப சர்வதேச நாணய நிதியம் வந்து ஒரு ஆய்வை நடத்தி இருந்தது. கவர்னன்ஸ் டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட் என்று சொல்லி அத ஒரு ஆய்வு நடத்தி இருந்தது. அதில அவர்கள் கண்டறிந்த விடயம் தான், இந்த ஆளுகையில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு காரணம், இந்த ஆளுகையில் காணப்படுகின்ற ஊழல். ஆட்சியியல்ல காணப்படுகின்ற ஊழல் தான், இதுக்கு இந்த பொருளாதார பின்னடைவுக்கு பிரதான காரணம் என்றத அ அ அந்த ஆய்வினூடாக கண்டறியப்படும். அதன் பிறகுதான் இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு கடப்பாடாகவும் இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் அதில் காணப்படுகின்றது. அதை கொண்டு வர வேணுமென்றது அவர்களுடைய ஒரு அ பரிந்துரையாக
காணப்பட்டது. அந்த அடிப்படையிலும் அதே நேரத்தில நீங்கள் முதல் குறிப்பிட்ட விடயத்தைப் போல எங்களுடைய நாடு அதாவது இலங்கை அ ஐக்கிய நாடுகள் நாடுகளின் சமவாயம் அதாவது ஊழலுக்கு எதிரான சமவாயத்தில ஆன்டி 2000 கரப்ஷன் அன்கெக்ன்னு சொல்லலாம். யுனைட்டட் நேஷன் கன்வென்ஷன் கன்வென்ஷன் அகெயின் ஃபார் த ஆன்டி கரப்ஷன். ஆன்டி கரப்ஷன் அந்த சமவாயத்தில அ அங்கத்துவம் கைச்சாத்திட்ட கைச்சாத்திட்ட முதலாவது 2வது நாடு அதாவது உடனடியாக கைச்சாத்திட்ட நாடுகள்ல இலங்கையும் காணப்படுகிறது. அப்ப அந்த கடப்பாடு சர்வதேச கடப்பாடு அப்ப ஒரு விதத்துல என்றதும் ஒரு அழுத்தம் காணப்படுகின்றது. வெளியில் இருக்கு. அப்ப அதுவும் சரி. காணப்படுகின்றது. அதே நேரத்தில அ இந்த மற்றது என்னன்னா, இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாகவும் அதன் பரிந்துரைகளின்படியும் இந்த சட்டத்த ஊழலுக்கு எதிரான சட்டத்த நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டையும், பரிந்துரையும் அதில கொண்டிருந்ததுவும் இதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. அமைகின்றது. இந்த நிதி சுதந்திரம் ஏன் முக்கியம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் தங்களுடைய செயற்பாடுகள் அதாவது இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு கீழ இந்த இந்த ஆணைக்குழுவுக்கு பல்வேறு அதிகாரங்கள் அதாவது முன்னர் காணப்பட்டதையும் விட பல்வேறு சுயாதீனமாக செயற்படக்கூடிய நிறைய அதிகாரங்களை இந்த சட்டம் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஆளணியாக இருக்கலாம், அல்லது ஏனைய தொழில்நுட்ப ரீதியான விடயங்களாக இருக்கலாம். சில விடயங்களை சில புலனாய்வுகளை விசாரணை செய்வதற்கு சில உத்தியோகத்தர்களை அல்லது அ அதில் சிறப்பு தேர்ச்சி வாய்ந்தவர்களை உள்வாங்குறதுக்கான விடயங்களா இருக்கலாம். இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு நிதி சார்ந்த சுயாதீனத்தன்மை என்றது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. அப்ப இந்த நிதி சுயாதீனத்தன்மை கட்டுப்படுத்தப்படும் போது, அதனுடைய செயற்பாடுகள் ஏனைய ஆணைக்குழுக்களைப் போன்று செயற்பாடு குறைந்ததாகவும், செயலற்றதாகவும் அதாவது மாறுறதுக்கான இலங்கையினுடைய சந்தர்ப்பம். எந்த பிரஜையும் தனது நிதியை எந்த ஒரு வியாபாரத்துக்கும் தனக்காக செயற்படுத்துவதற்கான சுதந்திரம் அவைக்கு இருக்கிறது. அதே நேரம் மறுபக்கம் இலங்கையினுடைய வரி அறவீடு சார்ந்த விஷயங்களுக்கும் அதே பொதுமக்களும் சரியான முறையில் தங்களை வெளிப்படுத்த வேண்டிய வெளிப்படைத்தன்மையும் இருக்கிறது. ம். இலங்கையில் 2 பக்கத்தையும் பார்க்கலாம் பிரியா. இப்போ நீங்கள் இந்த நிதி சுதந்திரம்னு சொல்லிக்க நாங்கள் இப்போவும் எந்த தொழிலை செய்யக்க அரசாங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த இலங்கையில் ஒரு தொழில் தொடங்குறது கஷ்டமாக இருக்குது, உரிமை இருக்குது, இதைத்தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வருமான வரியோ அதோ நாங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே இனம் காட்டப்படுவதை விட இனம் காட்டப்படாமல் இருக்கும் பெரிய தொகை தான் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சுய ஒழுக்கம் இல்லையா? இங்கே அதுவும் ஒரு நிதி சுதந்திரம் இல்லையா? ஏனென்றா அப்பதானே இலங்கையினுடைய ஒட்டுமொத்த சனத்தொகை என்ற ஒட்டுமொத்த தகவல்களையும் அறியலாம். இல்லாட்டி இப்போ நான் கேட்குற ஒரு சின்ன கேள்வியே முரணான கேள்வியாக போயிடுது. தலா வருமானம் என்று சொல்லி ஒரு அளவுக்கு சொல்லுவோம் தானே நாங்கள், பெர் ஹெட் கேபிட்டாண்டு. இப்போ இப்படி செஞ்சால் அது உண்மையான விடையாண்டு கேட்டால் உண்மையான விடையாது இல்லை. ஏன்னா பெரிய தொகை காட்டப்படாமல் விட்டால் அப்போ எங்களுக்கு வர தொகை பொய்யா தான் இருக்க போகுது. அப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு நாட்டுன்ற ஒரு பெரிய தலைவிதியை நாங்கள் மாற்றுறோம் இந்த செயற்பாட்டால். இப்போ இந்த மக்கள் நிதி சுதந்திரத்தை மக்களினுடைய ஒழுக்கத்தையும் இங்கே நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு. இதில் பிரதிபலிப்பு தான் இல்லை. நாங்கள் அடிக்கடி நாங்கள் கடந்த வாரம் ஒரு தலைப்பை பார்த்து பேசியிருந்தோம். இலங்கையில் அதாவது கொள்ளளவு செய்ய முடியாத சொத்து பெருமானம் கொண்ட தலைநகரத்தில் உலகத்திலே பெரும் தலைநகரமாக கொழும்பு இருக்கு. அந்தளவு சொத்து டபில லண்டனில் நீங்கள் வீடு வேண்டியதில்லை, இலங்கையில் வேண்டியதில்லை, கொழும்புல வேண்டியதில்லை என்ற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விளம்பரத்தை போட்டு 2-3 மாதத்துக்குள்ள இல்லாட்டி 2-3 கிழமைக்குள்ள அது மாறுது. எதுவுமே லிஸ்டட் பண்ணப்படையில பட்டியல்படுத்தப்பட்ட நிரல்படுத்தப்பட்ட பணமாக இல்லை. அப்போ இதுவும் பிள்ளை தானே. நான் கேட்குறது சரிதானே? டிரான்ஸ்பரன்சி வந்தால் அதுவும் டிரான்ஸ்பரன்சியாக இருக்க தானே மாறணும். அது இல்லை. இப்போ இந்த இடத்துல நாங்கள் சரியான முறையில் அவதானிக்கணுமா இருந்தால் ஒரு நாடு நல்லா வரணுமென்ற அந்த ரொட்டேஷன் எல்லா சட்டத்திட்டங்களும் சரியான முறையில் செயற்படுத்த அனைவருக்கும் அப்பதான் அது சரியா இருக்கும். இல்லாட்டி இல்லை. நாங்கள் எந்த நேரம் விரலை காட்டி கொண்டு இருக்கிறதால இல்லை, எங்களுக்கும் அது இருக்கு. என்ன சரியா சொல்லிட்டு ரைட். இப்போ இப்படியாக தனிப்பட்ட மக்களது சரியான நிதி மூலங்களை அறிய வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கிறது. ட்ரேசிங்னு சொல்லுவோம். அதை
ட்ரேஸ் பண்ணுறது. இந்த ட்ரேசிங்கிற மிஸ்டேக் தான் உண்மையாகவே இந்த தனிப்பட்டவர்கள் வந்து அரசுக்கு பணத்தை என்ன எவ்வளவுன்னு காட்டாமல் தப்புறதுக்கும் வழிவகுக்குது. அதுக்கு பல வகையான சட்டம் மூலங்கள் பல நாடுகள் முன்மொழிந்திருக்கின்றன. எங்களோட அரசை பாதுகிட்டில் இம்முறை வந்த வரவு செலவு திட்டத்திலையும் அதை பற்றி சொல்லியிருந்தன. இந்த டிஜிட்டல் மயப்படுத்துதல், ம். மற்றது வங்கி திட்டங்களை முன்வைத்தல், மற்றது எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துதல், டிஜிட்டல் படுத்துதல், இது போன்று இருக்குது. இது எவ்வளவு தூரம் உதவ போகுது? இது எவ்வளவு தூரம் இது உண்மையாகவே தேவைப்படும் இந்த நிதி சுதந்திரத்துக்கும் இலங்கையினுடைய ஒழுக்கத்துக்கு, நிதி ஒழுக்கத்துக்கு? நிதி நிச்சயமா. பல்வேறு இப்போ சிறந்த நடைமுறைகளை பார்க்கும்போது இந்த டிஜிட்டல் மயமாக்கல் அது என்றது இந்த ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது குறைக்கிறதுக்கு அல்லது இல்லாதொழிக்கிறதுக்கு என்று சொல்லலாம் ஒரு 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 விடயமாக கருதப்படுகின்றது. அப்போ டிஜிட்டல் மயப்படுத்தல்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விடயம். பல்வேறு வகைகள்லையும் இந்த நேரடியான இந்த தாக்கத்தை ஊழலோட தொடர்புபட்ட இந்த விடயங்களை தடுக்கிறதுக்கு இது ஒரு வ உந்து சக்தியாக அல்லது வழிகோலாக அமைகின்றது. அந்த அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு முன்னெடுக்கப்படுகின்றன. அப்போ இந்த அடிப்படையில் அது மிகவும் முக்கியமான ஒரு பாத்திரத்தை அல்லது பங்கை வகிக்கின்றது என்றதை நாங்கள் குறிப்பிடலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டில் பிரியா நீங்கள் பார்த்தால் ஒரு இளநீ நீங்கள் வென்றதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜிபேயோ பேடிஎம்மோ போட்டு வென்றலாம். இலங்கையில் அந்த நிறுவனம் இல்லாத வரையே பயம் இல்லாமல் சொல்லலாம். விளம்பரமாக இருக்காது தானே, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அங்கே போகுது. இப்போ அதே நேரம் மிகப்பெரிய ஒரு கொள்முதலாக இருந்தாலும் கூட அதுவும் ஜிபேயில் தான் போகுது. இன்றைக்கு இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டில் இப்போ கல்வி அறிவு மட்டம், எழுத்தறிவு மட்டம் என்று இரண்டையும் எடுத்துக்கொண்டால் ஜப்பானுக்கு அடுத்தபடியாக இலங்கை தான் அதி உன்னதமான நிலையில் இருக்குது. இப்போதுதான் தென்கொரியா கூட அருகில் வந்து கொண்டிருக்கிறது. பெருமையாக சொல்லலாம். ஆனால் இந்தியா டிஜிட்டல் மயத்துக்கும் ஆன்லைன் பர்ச்சேசிங்கும் இ-காமர்ஸுக்கும் எங்கேயோ போயிட்டு இன்றைக்கு வீட்டில் வேண்டுற க்ரோசரி பலசரக்கு பொருட்கள் உள்ளடங்களாக வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் தமது கையடக்க தொலைபேசியிலே ஓடரை போட்டு வீட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நிலை இந்தியாவில் சென்னை போன்ற பெருநகரங்கள் அல்ல, ஓரளவு மைய நகரங்கள் சொல்வது திண்டுக்கல் போன்ற நகரங்களுக்கு கூட வந்து விட்டது. சரியா? அது மிகப்பெரிய நிதி ஒழுக்கத்துக்கு மூலாதாரமாக இருக்கு. அவ்வளவும் வங்கியில் இனம் காட்டப்படுது. அத்தனை பெருமானங்களும் அந்த அரசுக்கான பண அடையாளமாக காட்டப்படுது. இலங்கை இன்னும் அதுக்கு தயாராகவே இல்லை. நீங்கள் உள்ளடங்களாக கூட இன்னும் எங்களோட ஆன்லைன் பர்ச்சேஸில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறது. இது யதார்த்தம். வந்து சேருமான்றர்கள் இருக்கா இல்லையா? அப்போ இதை மாற்ற வேண்டிய கடமையும் இந்த பொதுத்துறைக்கும் அரசியல்வாதிகள் துறைக்கும் இருக்கு. நாங்கள் முதல் பொதுமக்களை தானே நாங்கள் குற்றவாளியாக்கினோம். இப்போ இந்தியாவில் பகம் இருக்கு. இதுவும் நீண்ட காலமாக ஒரு நான் சொல்லுவேன் என்னென்றால் செயற்பாட்டு திறனற்றதாக நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கே தவிர இவை சரியாக செயல்படுத்தப்படவில்லை. இது பற்றி உங்கள் நிறுவன அறிக்கைகள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்குது கதை. இதை கொண்டு வாண்டு கூறிக்கொண்டிருக்க கடந்த அறிக்கையிலேயும் இது பற்றி கூறப்பட்டிருந்தது. இதற்கு பாரிய அளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் இந்த திட்டத்துக்கு என்றும் கூறப்பட்டிருந்தது. அந்நிலவே நடைமுறைக்கு செயற்படவில்லை. ஆகவே இது இப்படியாக இருப்பது எவ்வளவு தூரம் சமூகத்துக்கு நன்மை வாங்கி நீங்கள் நினைக்கிறீங்க? இதை மாற்றத்தான் வேணும். சரி, இப்போ இந்த செயற்பாடுகளை வராமல் இருக்கிறதுக்கு என்ன குறைபாடுகள் சட்டத்தில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படியான பல குறைபாடுகள் இருக்குது. நிதி ஒழுக்கத்தையும் ஊழல் எதிர்ப்பையும் புலப்படுத்துவதற்கு பல சட்டங்கள் இருக்கு, நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதில் என்ன குறைபாடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னத்தை நாங்கள் அழுத்தம் கொடுத்தா நல்லவன்னு நினைக்கிறீங்க? இதில் நிதி முகாமைத்துவ சட்டம், பகிரங்க நிதி முகாமைத்துவ சட்டத்தில் சிறந்த உலகளாவிய சிறந்த நடைமுறைகளோடு நாங்கள் பார்க்குற பொழுது என்னடா கொள்முதல் நடைமுறைகள், இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த டிஜிட்டைஸ் பண்ணப்படக்கூடிய விடயங்களோட கூடுதலாக இணைஞ்சு காணப்படுகின்ற விஷயம். அப்போ கொள்முதல் செயற்பாடுகள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். அதோட விளம்பரப்படுத்தலில் இருந்து
அந்த ஒப்பந்தத்தை கையளிக்கிற செயற்பாடு வரைக்குமான இறுதி 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 செயற்பாடு செயற்பாடு வரைக்கும் அல்லது இறுதி செயற்பாடுக்கு பிற்பட்ட அதாவது அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கு இருக்கு. வரலாம். அந்த செயற்பாடுகள் உட்பட அனைத்து விடயங்களும் இந்த நிகழ்நிலை ஊடாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக பாரிய அளவுக்கு இந்த விடயங்களை குறைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அப்ப அது 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 சார்ந்து நகர்ந்து செல்கிறதா இப்போது செயற்பாடுகள் இப்போது ஆமாம். நடைபெறுகிறது. பல்வேறு இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சட்டம் மூலம் அதாவது கொள்முதல் சம்பந்தமான எங்களுடைய நாட்டில் கடந்த காலங்களில் கொள்முதல் நடைமுறைகள் அதாவது நடைமுறைகள் என்று சொல்ல சட்டம் காணப்படவில்லை. அது ஒழுங்கு விதிமுறைகள் தான் காணப்பட்டது. அப்போ இப்பொழுது அதை சட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் அதாவது இப்போ சட்டம் மூலமாக காணப்படுகின்றது. அந்த விடயங்கள் கலந்தாலோசிக்கப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சட்டங்கள் காணப்பட்டாலும் இதில் ஒரு குறைபாடு என்னென்று சொன்னால் இந்த சட்டங்கள் தொடர்பாக இந்த சட்ட மூலங்களாக இருக்கும் பொழுது பொதுமக்களுக்கு இது தொடர்பான கலந்துரையாடல்கள் அல்லது இந்த விடயம் தொடர்பான விழிப்புணர்வு அது சம்பந்தமான விழிப்புணர்வு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அந்த நிறுவனங்கள் இது சார்ந்த அதனுடன் செயற்படுகின்ற நிறுவனங்களுக்கும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு அல்லது அந்த விடயம் தொடர்பான துறை சார்ந்த அறிவு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது என்றதும் அந்த காலத்தை அதாவது சட்டமூலமாக இருந்து சட்டமாக வரக்கூடிய காலப்பகுதி என்றது மிகவும் குறுகிய காலப்பகுதியாக காணப்படுகின்றது. அதில் காணப்படுகின்ற குறைபாடுகளை முன்னெடுத்து அதனை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் செயற்படுத்துகின்ற வழிமுறைகள் என்றது மிகவும் ஒரு குறைபாடான நிலையில் காணப்படுவதும் ஒரு காரணமாக முதல் சட்டம் மூலமாக இருப்பதற்கும் சட்டமாக மாறுவதற்கும் அதில் இருக்கக்கூடிய பலன் என்ன பிரியா? சட்டம் மூலமாக காணப்படுவது என்றது சட்டம் அதாவது சட்டம்ன்றது பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்படும் பொழுதுதான் அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வரும். சட்டம் மூலமாக காணப்படும் போது அது சட்டமாக அதாவது அதை நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டம் மூலமாக காணப்படுகின்ற காலத்தில் மக்கள் தங்களது பரிந்துரைகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அது மிகவும் குறைவான காலம். அதை சவாலுக்கு உட்படுத்துறது அல்லது அது தொடர்பான கலந்துரையாடல்களை செய்வதற்கான காலம் மிகவும் குறுகியதாக காணப்படுகின்றது. அதன் செயல்முறையும் மிகவும் மிகவும் இப்படியான ஒரு விஷயம் உண்மையா நடந்ததான்றது யாருக்குமே தெரியாது. அப்படி நடந்திருந்தாலும் அதை புரிந்து கொள்றதுக்கு தெரியாது. அந்த விடயங்கள் மிகவும் மக்கள் மயப்படுத்தப்படாமல் மிகவும் மந்த நிலையில் காணப்படுகின்றது. ஒரு குறைபாடு அது ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. இப்போது இப்படி சட்டமாக்கியதுக்கு பிறகு அந்த சட்டத்தை உண்மையாகவே மக்கள் பயன்படுத்துறாங்க. இதுவும் ஒரு கேள்விதானே. மூலமாக இருக்க சரி அதுக்கான காலம் இல்லை. இப்போ நாங்கள் சட்டமாக ஆக்கிட்டோம். இந்த சட்டத்தை கூட நான் சொல்லுகிறேன் மக்கள் பெரிய விழிப்புணர்வுடன் இல்லை அதை பயன்படுத்துவதில்லை. இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டிலே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பிஐஎல் இருக்கிறது. அது எதுக்குமே பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இலங்கையை பொறுத்த மட்டிலே அதே போன்று ஓரளவு இந்த ஆர்டிஐ நாங்கள் முக்கியமாக எங்களுக்கு இந்த தகவல் தேவை என்ற அரசு நிறுவனத்தை கேட்கலாம், அதிகாரம் இருக்கிறது, எழுத்து மூலமாக கேட்கலாம். முடியாத பட்சத்தில் எங்களுக்கு தேவை என்று சொல்லி சட்டத்தையும் நடலாம். இதுதான் ஆர்டிஐ இந்த இது. ஆனால் இலங்கையில் எவ்வளவு தூரம் அது நடந்திருக்கிறது? இந்தியாவை பொறுத்த மட்டும் பாருங்க, இதை புரிய வைக்கிறதுக்கு தமிழன் என்ற விஜய் நடித்த படமே இருக்கு. நிறைய பாருங்க, ஒருத்தர் எழுதி இந்த உரிமைகளை கேட்பார், பப்ளிக் எஜுகேஷன்ல போய் செய்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இலங்கையில் இந்த ஆர்டிஐயால் இப்படி ஒன்று நடந்ததுன்னு சொல்றதுக்கான விஷயம் சரியான குறைவு. பெரிய அமைப்புகள் தான் உரிமை கேட்டு பேசுகிறார்கள், தனிப்பட்ட ரீதியில குறைவு. ஆக அந்த நாகசேனோ யாரோ ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் மட்டும்தான் நான் நினைக்கின்றேன் தனிப்பட்ட ரீதியிலே பல கேள்விகளை இந்த ஆர்டிஐயில் கேட்டவர். அப்படிப்பட்டவர்கள் தான் கேட்கிறார்கள். ஆக இதை விழிப்புணர்வு படுத்த வேண்டிய ஒரு தேவையும் எங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது அல்லவா மக்களிடையே.
இது பற்றிய செயற்பாடுகள் எப்படி உண்மையாகவே அரசு இது பற்றி இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை செய்யுதா? இல்லாட்டி மந்த கதையில் தான் இருக்கா? அந்த செயற்பாடுகளை இப்போ ஆன்டி கரப்ஷன் ஆக்ட், ஊழல் எதிர்ப்பு சட்டம் தொடர்பான, அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான சில வகையான சட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அந்தந்த நிறுவனங்கள் சார்ந்த ஒரு கடப்பாடாக காணப்படுகின்றது. ஆனால் அந்த நிறுவனங்கள் எவ்வளவு தூரம் அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார்கள் என்பது தொடர்பாக பாரிய கேள்வி காணப்படுகின்றது. எவ்வளவு தூரம் அதை கொண்டு செல்கிறார்கள், இது தொடர்பான விழிப்புணர்வை எவ்வளவு தூரம் ஏற்படுத்துகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்று பொறுமைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு வருகிறது. ஊழல் பற்றியும் வெளிப்படைத்தன்மை பற்றியும் அதிகம் பேசியிருந்தோம். முக்கியமாக பிரியா மிக ஒரு பண்புடன் பேசியதனால் ஆழமான அதிர்வு வர வேண்டிய விடயங்களெல்லாம் இயல்பானதால் போல் தெரிந்திருக்கும். ஆனால் அவர் பேசிய ஒவ்வொன்றும் மிக கருத்துடைமையானதும் இந்த நாட்டுக்கு அதிகம் தேவையான ஒன்று மட்டுமே மறக்கக்கூடாது. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, வெறுமனே அரசு மட்டும் தமது வெளிப்படைத்தன்மையையும் ஊழல் எதிர்ப்பையும் தவிர்த்துவிட்டு ஒரு நாட்டை தனியே வெல்ல முடியாது. தனியார் துறை தவறுகள் நடப்பதிலிருந்து தங்களை தருவிக்க வேண்டும், அதற்கு செல்லக்கூடாது. அதே போன்று பொதுத்துறை அரசு செயற்படுத்துகின்ற அத்தனை காரணியையும் நேர் செயற்பாட்டிலே செயற்படுத்த வேண்டும். எந்த சட்டம் போட்டும் வேலையிலே பொதுத்துறையில் இருப்பவர் தவறு செய்தார், அல்லது ஒரு இயக்கம் தவறு செய்தார், அல்லது அந்த பொதுத்துறை தவறு செய்வதற்கு வைக்கும் பொதுமக்கள் இருந்தாலும் அங்கும் பிரச்சனை தான். ஆகவே இங்கே ஒழுக்கம் என்பது ஒரு புள்ளியில் இருந்து, தமிழிலே ஒரு புள்ளி திரும்ப ஒரு வட்டமிட்டு மீண்டும் வரும் இடம்தான் ஒழுக்கம் என்பார்கள். என்ற ஒரு கட்டுக்குள் ஒரே புள்ளியில் இருக்கக்கூடியது தான் ஒழுக்கமாக முடியும். அப்படி என்றால் இங்கே இருக்க அத்தனை பேரும் ஒழுக்கத்துடன் இருந்தால் தான் அதை காப்பாற்ற முடியும். நீங்கள் சொன்னது அதைத்தான். அதை நான் இது வெளிப்படையாக பொதுவாக சொல்லியிருக்கிறேன். இதை அர்த்தப்படுத்தி நிதி மற்றும் ஊழல் சார்ந்த விடயங்களை கையாளும் போது எப்படி சட்டம் என்பதை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் நேரத்துக்கு நன்றி பிரியதர்ஷினி அவர்களே. பிரியதர்ஷினி போல்ராஜ் அவர்கள் எங்களோட இணைந்திருந்தார்கள். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவிலிருந்து நிகழ்ச்சி முகாமையாளராக தொழிற்படக்கூடியவர். நமக்கு பல கருத்துக்களை முன்வைத்தமைக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு பொறுமையத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.